ஏர்டெல், ஜியோ இந்த ஒரு ரேட் வந்து மாறுனது இப்போது உலகத்தில் எல்லா இடத்துலையுமே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கும். ஏன்னா அம்பானி வந்து அவர் பையன் கல்யாணத்துக்கு மொய் வைக்கிறதுக்காக எல்லா யூஸ் சிஸ்டமே வாங்குறாரா, இல்லை அவர் கல்யாணத்துக்கு நம்மளை வர விடாமல் மொய் வைக்க சொல்கிறாரா அப்படின்னு மாதிரி எல்லா விதமான கேள்விகள் நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ரீசார்ஜ் பிளான்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. ஏர்டெல் இருக்கட்டும், ஜியோ இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஒரு பயங்கரமான யூசர்ஸ். எப்படி பெரிய கட்சிகள் ரெண்டு இருக்கும், அது மாதிரி ஒரு பெரிய ரெண்டு கம்பெனிகள். ஸோ அந்த இருக்கிற இடத்துல அவங்க அவளோட யூசர்ஸ் இருக்குது. அவங்ககிட்ட இருக்கிறது ஜியோவில் இருக்கிறது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 40 crore மேலே இருப்பாங்க யூசர்ஸ். ஏர்டெல் வந்து அதுக்கும் முன்னாடி இருந்திருக்காங்க, அவங்ககிட்ட நிறையா யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒரு பிரேக்கிங் மாதிரி தான். அவங்க என்ன சொல்கிறது, இவ்வளோ ஒரு ஹையான ஒரு ரேட் மாறும்போது ஒரு 12%லேருந்து 25% வரைக்கும் ரேட் மாறும்போது பிளான் சேஞ்ச் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள. ஸோ அந்த மாதிரி ஏர்டெல், ஜியோ இந்த மாதிரி யூசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நானும் ஒரு ஏர்டெல் யூசர் தான். ஜியோ தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. ஜியோ வந்து பெருசாக இது இல்லை. ஏன்னா ஒரு வருஷமாக ஃப்ரீயாக என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரீன்னு கொடுக்கும்போதே வந்து பெருசாக என்னமோ வைக்க போகிறோம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஜியோ பெருசாக யூஸ் பண்ணதில்லை. ஆனால் ஜியோ யூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேயே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். நிறைய யூசர்ஸ் வந்தாங்க, நிறையா ஃப்ரீ கொடுத்தனால நிறைய டேட்டா அவருக்கு வந்துச்சு. ஸோ அதெல்லாம் எதுக்குன்றது யாருக்குமே தெரியல. ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு மக்களை அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி முதல்ல 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா நிறைய நேரம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். 10 ரூபாய்க்கு அந்த ஸ்க்ராட்ச் கார்டை வச்சு அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்போ வந்து ஒரு மாதத்துக்கு 2 GB 1 GB வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஒரு நாளைக்கு நம்ம 1.5 GB டேட்டா, அதுவே நமக்கு பத்த மாட்டேங்குது நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி இதை வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளோட மக்கள் மைண்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீ ரீசார்ஜ் பண்ணால் தான், அதாவது ஃபோன் எப்படி வந்து ஒருத்தவங்க பிறக்கும் போது வந்து வளரும் போது 10வது படிக்கும்போது 11வது படிக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்டில் ஃபோன் இல்லைன்னா அவனுக்கு வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட் சொல்கிறது ரொம்ப ஹை, இப்போல்லாம் 5th வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது அவனுக்கு ஃபோன் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு பைத்தியமாகி பிடிச்சிருது. ஸோ மேபி இருக்கலாம், அப்படி நிறைய பேர் இருக்காங்க, இல்லாதவங்க நான் சொல்லலை. இது வந்து அப்படி இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. ஃபோன் வந்து இப்போது அவங்களாம் ஒரு குழந்தைமே ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணணும். ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சு ஒரு iOS ஃபோன் வச்சு என்ன ரீசார்ஜ் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுற பிளான் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு எல்லாருக்குமே. அந்த ரீசார்ஜ் பண்ணுற பிளான் வந்து ஏர்டெல்லில் ஒரு மாதம் ஏர்டெல் ஒரு மந்த்லி ஒரு 299 இருந்தது, இப்போ 349 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஜூலை 3லேருந்து இந்த மாதிரி நிறையா மாறிடுச்சு. ரீசார்ஜ் பிளான் மாறிடுச்சு. ஜியோலையும் மாறிடுச்சு. 239 இருந்தது 299 ஆயிடுச்சு. ஸோ 12%லேருந்து 25% வரைக்கும் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆள் அவன் வந்து ரேட்டு அப்படி அதிகமாக தான் செய்வான். நீ வந்து உன்னோட வருமானத்தை நீ கூட்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் 100% அது உண்மை தான். ஏன்னா சொசைட்டி இப்படியே இருக்கிறது இல்லை, எல்லாமே ரேட் ஏறதான் செய்யும். அது மாதிரி ஒவ்வொரு ஆளோட வருமானம் ஏறணும்னா அந்த தகுந்த மாதிரி அந்தந்த சிட்டி டெவலப் ஆகணும். அந்தந்த சிட்டி டெவலப் ஆகணும்னா அங்கே இருக்கிற அரசியல் எல்லாமே டெவலப் ஆகணும், அங்கே இருக்கிற அரசியல் மாற்றங்கள் வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விதமும் ஒரு ஊருக்கு பெருசாக இருக்கிற 2 பெரிய கம்பெனி மாதிரி ஒரு இருக்கிற 2 பெரிய கட்சி மாதிரி 2 பெரிய கம்பெனிகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற யூசர்ஸ் வந்து இப்போ அம்பானி வந்து அவர் மகனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. உலகத்தில் பிரம்மாண்டமான கல்யாணமாக நடக்க போகுது. ஏன்னா அவங்க பத்திரிக்கையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ லட்சமாக என்னமோ நிறையா சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஏர்டெல், ஜியோ இவங்க மட்டும்தான் வந்து இப்போ பெரிய கம்பெனின்றது எல்லாரும் மத்தியிலுமே உட்காந்துருச்சு. ஸோ ஏன்னா முன்னாடிலாம் நிறைய கம்பெனிகள் இருந்துச்சு. வோடஃபோனுமே இப்போ வோடஃபோன் இருக்கானே தெரியல. ஐடியாவோட ஃபோன் மெர்ஜ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐடியா, வோடஃபோன், அப்புறம் எம்டிஎஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பிஎஸ்என்எல் கம்பெனி எவ்வளோ பெரிய பிராண்ட், அது ஒரு இந்தியாவோட பிராண்ட் அது. ஸோ அந்த பிராண்டு வந்து அந்த கம்பெனி டெலிகாம் கம்பெனி வந்து அவ்வளோ ஒரு இது இல்லாமல் நிறைய லாஸில் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து அவ்வளோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கம்பெனின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக ஆமாம், அவங்களோட தான் பிஎஸ்என்எல்ன்றது. அப்படி இருக்கும்போது அந்த நம்மளோட டெலிகாம் வந்து நல்லா கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து மக்களை அடாப்ட் பண்ணிட்டாங்க. நீ வந்து என்கிட்ட தான் யூஸ் பண்ணணும்டா, நீ இதை தவிர வேறு எங்கேயும் போக முடியாது, உனக்கு எங்கேயும் ஃபெசிலிட்டி இருக்காது அப்படின்ட்டு, எந்த ஒரு நெட்வொர்க் கிடைக்காது, 4G 5G இதெல்லாம் நீ யூஸ் பண்ணால் என்கிட்ட தான் வரணுன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை வரும்போது தான் இந்த மாதிரி ரேட்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கட்டி தான் ஆகணும் அப்படின்ற இதில் கட்டுவாங்க. ஒரு இஎம்ஐக்கு அவன் 2000 ரூபா கட்டுறான் அப்படின்னா அந்த ஃபோன் வாங்கி அதில் ஒரு 10%னா 200. ஸோ அதில் ஒரு 15% இல்லை ஒரு 20% வந்து
மந்த்லி இஎம்ஐ மாதிரி ரீசார்ஜ் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணால் தான் அந்த மொபைலை யூஸ் பண்ண முடியுன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை வருது. அது ஏன்னா இந்த மாதிரி ரேட் சேஞ்ச் ஆகிறதுனால தான் மக்களோட சூழ்நிலை. அவங்க அம்பானினா வந்து அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி சர்க்கிள், அவங்க பண்ணுற பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க க்ரோ பண்ணுவாங்க. இந்த 2 பேர் கம்பெனி வந்து நிறையா ஷேர் மார்க்கெட், நிறையா மார்க்கெட் க்ரோத் ஆகும், நிறையா டிக்ரீஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த 2 யூசர்ஸுமே எங்கே போவாங்க நெக்ஸ்ட்டு அப்படின்ற கேள்வி தான் அதிகமாக வந்துட்டுருக்கு. ஏன்னா ஜியோ, ஏர்டெல்ன்றது ரொம்ப பெரிய பிராண்டு. இதில் இருக்கிற யூசர்ஸ்லாம் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாலே அந்த நாட்டு சிஎம் ஆகிடலாம். ஸோ அதில் அவ்வளோ தூரம் வந்து யூசர்ஸ் இருக்காங்க. அந்த யூசர்ஸ் வந்து இதுதான் ஆக்சுவலி வந்து ட்ரெண்டிங்லாம் பேசிகிட்டே இருக்குது. ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே க்ரியேட் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு ஆள்கிட்ட ஒரு 50 ரூபா வாங்குறோம் அப்படின்னா ஒரு 45 crores யூசர்ஸ் அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து அதுவே ஒரு 450 கோடி வந்துடும். இல்லை எக்ஸாக்டாக தெரியல, அதுக்கு மேலே வந்துடும். ஸோ ஆனால் எல்லாருமே சொல்கிறது என்னன்னா அம்பானியோட மயனை மொய் வைக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கிடையாது. அவர் மொய் வைக்கணும்னா அவர் எவ்வளோ க்ரோஸ் கணக்கில் சம்பாதிக்கிறாரு, 10,000 கோடி இதை டேக்ஸ் பே பண்ணுறாரு ஒரு இயருக்கு கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கு மேபி இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சவே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணால்தான் மாற்றம் வரும். இந்த மாதிரி அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஏர்டெல் கம்பெனி மாற்றணும். என்ன அப்படின்னா மக்களை வந்து டைவெர்ட் பண்ணுற பிளானாகவும் இருக்கலாம் மேபி. ஏன்னா எல்லாருமே ப்ரீபெய்டாக இருக்கனால போஸ்ட்பெய்டுக்கு மாறினா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிற யூசர்ஸ் அதிகமாக பார்த்திங்கன்னா ப்ரீபெய்டாக இருப்பாங்க. ஆனால் போஸ்ட்பெய்டு மாற்றினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜான மணி வரும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் க்ரியேட் ஆகும், அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல அட்வைசபிளான பிளான் கிடையாது. ஏன்னா வந்து எல்லா சைட்லையுமே இருப்பாங்க. ஒரு ஒர்க் பண்ணுற பீப்புள் இருப்பாங்க. ஒரு ஆள் ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலியில் ஒரு 350ன்றது வந்து பெரிய அமௌண்ட் தான். ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அதுவே 3500 ரூபா ஆயிடுது. ஸோ ஒரு ஃபேமிலியில் இவ்வளோ மணி அவங்க ரீசார்ஜ்க்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது எத்தனையோ கோடிக்கணக்கான யூசர்ஸ் இருக்காங்க. இல்லை என்ன பண்ணுவாங்க. ஸோ இந்த மைக்கு ஆஃப் ஆகிடுச்சு, சார்ஜ் இல்லாமல், அதனால தான் வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரேட் பிளான் சேஞ்சஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து எல்லாருமே வேறு எங்கே ரேட் கம்மியாக இருக்கும் அங்கே தான் எம்என்பி மூலமாக மாற ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க? நான் ஆக்சுவலி இப்போ வரைக்கும் ஏர்டெல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேபி மாறினாலும் மாறலாம். ஏன்னா ஒரு மாதத்துக்கு 50 ரூபா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு 12 months அது வேணால் எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் யோசிக்கும் போது, என் சைட்லேருந்து நான் யோசிக்கும் போது இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க சைட்லேருந்து அவங்க யோசிக்கும் போது இது ஒரு கம்பெனிக்கு ஒரு லாஸாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க நினைக்கிறாங்க இந்த அமௌண்ட் மூலமாக ஒரு போஸ்ட்பெய்ட் பிளான் மாறினாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடும் அப்படின்னு அவங்க தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேபி அவங்க யூசர்ஸ் கம்மியாக சான்சஸ் இருக்கும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். வேறு விதமான ஏதாவது டாபிக் பேசணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேச ட்ரை பண்ணுறேன். டெய்லி வீடியோ மேக் பண்ண முடியல, டெய்லி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பண்ண முடியல, நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால. ஸோ வந்துடும் இனிமேல் டெய்லி வீடியோ. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவு கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். பாய்.